ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட உங்களை பார்த்து தான் தீர்க்க தரிசனமான வார்த்தை கடந்து வருகிறது. நீங்கள் அநேகர் இந்த வார்த்தையை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் வேதனையோடு கூட இருக்கிறீங்க. உங்கள் குடும்பத்தை நினைத்து வேதனையோடு கூட இருக்கிறீங்க. உங்கள் பிள்ளைகளை நினைத்து வேதனையோடு கூட இருக்கிறீங்க. உங்களுடைய கணவனாரை நினைத்து வேதனையோடு கூட இருக்கிறீங்க. வெளியில் சொல்ல முடியலையே, வெளியில் சொன்னால் எங்களுடைய குடும்பத்தை குறித்து என்ன நினைப்பார்கள் என்று சொல்லி பல வேதனையோடு கூட இருக்கிறதை என் ஆவியானவர் காண்பித்து கொண்டிருக்கிறார். இந்த வேதனை எனக்கு நீங்குமா? இந்த பாடு எனக்கு நீங்குமா? இந்த சூழ்நிலை எனக்கு நீங்குமா என்று சொல்லி உங்களுக்குள்ள வேதனைப்படுகிறதை இன்றைக்கு அறிந்துதான் உங்களுக்கு நல்வார்த்தையை கர்த்தர் தருகிறார். வேதனை உள்ள வாழ்க்கை மாறும் என்பதாக கர்த்தர் உங்களுக்குத்தான், உங்களை பார்த்து தான் கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லி கொண்டிருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தில் திமிர்வாதக்காரன் ஒருவன் கொடிய வேதனைப்படுகிறதாக இயேசுவிடத்தில் 100க்கு அதிபதி ஒருவன் வருகிறான். பாருங்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 8ஆம் அதிகாரம் 5-6 வசனத்தில் இவ்வாறாய் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து கப்பர்நகூமில் பிரவேசிக்கும் போது 100க்கு அதிபதி ஒருவன் இயேசுவிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான், அவனை குணமாக்கும் என்று இயேசுவிடத்தில் வேண்டிக் கொண்டார் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. எனக்கு அருமையானவர்களே, பாருங்கள், இயேசுவால் தான் குணமாக்க முடியும் என்பதாக அந்த 100க்கு அதிபதிக்கு விசுவாசம் இருந்தது. இன்றைக்கும் உங்கள் வேதனையை மாற்றுவதற்கு சில மனிதர்கள் மூலமாக நடந்துரும் நினைக்காதீங்க. சொந்த பந்தத்தின் மூலமாக நடந்துரும் நினைக்காதீங்க. சில மனிதர்களை சார்ந்து போனால் இவர்கள் எனக்கு இதை செய்வார்கள் என்று நினைக்காதீங்க. 100க்கு அதிபதிக்கு பாருங்கள், ஒருவன் வா என்றால் வருகிறான், ஒருவன் போ என்றால் போகிறான். அவ்வளவு அதிகாரம் இருந்தது. அதிகாரம்னா என்ன என்று சொல்லி 100க்கு அதிபதிக்கு தெரியும். அதனால தான் 100க்கு அதிபதி இயேசுவிடத்தில் வந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று சொல்லி இயேசுவிடத்தில் வேண்டிக் கொள்கிறான். அது மாத்திரமல்ல, நான் வந்து அவனை குணமாக்குவேன் என்று இயேசு சொல்கிறார். ஆனால் அவன் சொல்கிற ஒரு வார்த்தை, நீர் என் வீட்டுக்கு வருவதற்கு நான் எவ்வளவேனும் பாத்திரம் அல்ல, ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையில் விசுவாசம். வேதனை மாறணுமா? உன் வாழ்க்கையில் கண்ணீர் மாறணுமா? இந்த வார்த்தையை நம்பி பாருங்க, கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ஆண்டவர் உடனே அவரே அவனுடைய விசுவாசத்தை பாராட்டுகிற அளவுக்கு கர்த்தர் சொல்கிறார், இஸ்ரவேலருக்குள்ளே இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் என்ன செய்யவில்லை, காணவில்லை என்று சொல்லி அந்த 100க்கு அதிபருடைய விசுவாசத்தை பாராட்டுகிறார். விசுவாசத்தை பாராட்டினது மாத்திரமல்ல, 100க்கு அதிபதியை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவது என்று சொன்னது மாத்திரமல்ல, அவன் அந்த வார்த்தையை நம்பி போகிற அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. இன்றைக்கும் இயேசு அற்புதம் செய்வதற்கு மாத கணக்கெல்லாம் கிடையாதுங்க, வருஷ கணக்கெல்லாம் கிடையாது. இயேசுடைய வார்த்தை அப்படியே நம்பி பாருங்க. நம்பின அந்த நிமிடத்திலேயே உங்கள் வாழ்க்கையில் வேதனைகள் மாற்றி, உங்கள் வாழ்க்கையில் உள்ள கண்ணீர்களை மாற்றி, உங்களுடைய குடும்பத்தில் மாற்ற முடியாத மனிதர்களை மாற்றி, கண்ணீர் வடித்து யாரை நினைத்து கண்ணீர் வடிக்கிறீர்கள், யாரை நினைத்து புலம்புகிறீர்கள், எதை நினைத்து வேதனையோடு கூட இருக்கிறீர்கள்? நீங்கள் வேதனையோடு கூட இருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பது தான், தேவனுடைய குடும்பம் ஆசீர்வாதமாக இருப்பது தான், தேவனுடைய குடும்பம் மகிழ்ச்சியாக இருப்பதை தான் தேவன் விரும்புகிறார். எனவே இந்த மகிழ்ச்சி, இந்த சந்தோஷம், இந்த உயர்வு உங்களுக்கு எங்கே இருக்குன்னு சொன்னால் வார்த்தையை விசுவாசியுங்கள். வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். ஜெபிப்போமா? சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அன்பு தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்ட நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இப்பொழுது இந்த நிமிடமே நம்முடைய பிள்ளைகளுக்கு வேதனைகள் நீங்குவதாக, வேதனைகளை மாற்றுவீராக, அற்புதங்களை கர்த்தர் செய்வீராக. இயேசு ரட்சகர் நாமத்தில் வேண்டி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.